தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கேடரை போஸ்டல் அசிஸ்டன்ட் கேடருடன் இணைத்திடுவதற்கான உத்தரவுகள் வெளிவந்த நேரத்தில் அதனை மிக கடுமையாக R3 சங்கம் எதிர்த்தது. அனைத்து அஞ்சல் துறையினுடைய சங்கங்களும் அதை எதிர்த்தன. ஏனென்றால் அதிலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால், யாரெல்லாம் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்கள் அஞ்சல் துறைக்கு செல்ல விருப்பம் தெரிவிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அந்த வருடத்திலே அஞ்சல் துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட்டுக்கு கீழாக அவர்களுடைய சீனியாரிட்டி என்பது பொருத்தப்படும் என்று அந்த உத்தரவிலே இருந்ததால் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட் இரண்டு பேருமே மோரல்லஸ் ஈக்குவலான கேடர் என்கின்ற அடிப்படையிலே தான் ஊதியத்தில் இருந்து அனைத்தும் கிடைத்து வந்தது. அவ்வாறு கிடைக்காத காரணத்தினால் அதே போன்று இவை இரண்டையும் விருப்பத் தேர்வு, அதாவது SBCOவிலே எப்படி நடந்ததோ அதே போன்று RMS சார்ட்டிங் அசிஸ்டண்டை அஞ்சல் துறையுடன் இணைக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த இன்ட்ரசி சீனியாரிட்டி என்கின்ற பிரச்சனை எழுந்ததனால் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள். R3 கேரளா, அதாவது NFP-யினுடைய R3 மாநில சங்கம் கேரளா சர்க்கிள் எர்ணாகுளம் நீதி நிர்வாக தீர்ப்பாயத்திலே OA 519 2013 ஒரு வழக்கை தொடுத்தது. அதிலே இந்த மெர்ஜர் மூலமாக சார்ட்டிங் அசிஸ்டன்ட்கள் சீனியாரிட்டியிலே அடியிலே, அதாவது கீழாக கொண்டு வந்து நிர்ணயம் செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே இதை நீங்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கை தொடுத்தது. இந்த வழக்கானது 24/2/2025 அன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஆஜரான இலாக்கா, நாங்கள் ஏற்கனவே இந்த சார்ட்டிங் அசிஸ்டண்டை PA-உடன் இணைக்கக்கூடிய அந்த ப்ரொபோசலை நாங்கள் டிராப் செய்து விட்டோம். அதே போன்று கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கை மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸிற்கு, நிதி அமைச்சகத்திற்கு நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் என்கின்ற தகவலையும் குறித்து இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே எர்ணாகுளம் நிர்வாக தீர்ப்பாயமானது ஒரு இடைக்கால தீர்ப்பாக 24/2/2025 அன்று அளித்திருக்கிறது. இதிலே 7/11/2024 அன்று சார்ட்டிங் அசிஸ்டன்டுக்கான கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் குறித்து மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸிற்கு ரெஃபர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும், ஏற்கனவே செப்டம்பர் 2024 DG அவர்களே இந்த மெர்ஜர் என்பது இனி தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டதாகவும் அதற்கான கடிதங்களையும் ஒரு சாட்சியாக கொடுத்திருக்கின்றன. உள்ளபடியே வரவேற்போம். ஆனால் அதே நேரத்திலே சார்ட்டிங் அசிஸ்டன்ட்கள் பலர் போஸ்டல் அசிஸ்டன்டுக்காக வர விருப்பம் தெரிவித்தது எதனால் என்றால், அங்கே கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது அறிமுகப்படுத்தப்படாத காரணத்தினால்தான். இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது உடனடியாக அறிமுகப்படுத்தப்பட்டால் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக பலர் அங்கிருந்து இங்கு வருவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். இது ஒரு புறம். அதே நேரத்திலே அவர்களுடைய சீனியாரிட்டி பிரச்சனை என்பதும், அதாவது இன்ட்ரசி சீனியாரிட்டி என்பது அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஏற்கப்படாதனால்தான் பலர் வரவில்லை. ஆனால் தற்பொழுது புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய பல சார்ட்டிங் அசிஸ்டன்ட்கள் தங்களுடைய கவுண்டர் பார்ட்டாக இருக்கக்கூடிய அஞ்சலக எழுத்தர்களை பார்த்து, இங்கே அஞ்சலக எழுத்தர்களுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை பார்த்து தாங்கள் இந்த பதவிக்கு வருவதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தினை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள். அதையும் ஒதுக்கி தள்ளுவதற்கில்லை. அதற்கு மாற்றாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அந்த ரூல் 38 ப்ரொவிஷன் என்பது, 86 வரைக்கும் இருந்த அந்த ப்ரொவிஷன் என்பது மீண்டும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த அஞ்சல் எழுத்தராக பணிமாற்றம் செய்வதற்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். ஏனென்றால் இரண்டும் ஒரே கடராகத்தான் கருதப்பட்டது. ஏற்கனவே 1986 ஏராளமான சர்ப்ளஸ் ஊழியர்கள் எல்லாம் RMS-இல் இருந்து அஞ்சல் துறைக்கு ஆப்ஷன் கொடுத்து வந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு மிக குறுகிய காலத்திற்கு அஞ்சலகத்தினுடைய பயிற்சியை அளித்து, அவருடைய சொந்த செலவிலே பயிற்சியை அளித்து அவர்கள் எல்லாம் ரூல் 38 இலாக்காவிலே சேர்ந்ததாக கருதப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் மிகச் சரியாக இருக்குமே தவிர, அதை விடுத்து ரூல் 38 ப்ரொவிஷன் இல்லாமல் இருப்பதும் சரியாக இருக்காது. இதையும் நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இளைய தோழர்கள் தாங்கள் விருப்பப்பட்டு அஞ்சல் துறைக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்களா என்று கேட்கின்றீர்களா? உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. ஒரு பக்கம் அஞ்சலும் RMS-உம் இணையப் போகிறது, ஃப்ரண்ட் ஆபீஸ் பேக் ஆபீஸ் என்கின்ற கன்செப்டுகள் வர இருக்கின்றன, அவைகளெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கோரிக்கையா என்றால் நிச்சயம் அதையும் நாம் கவனித்திடத்தான் வேண்டும். நிச்சயமாக ஃப்ரண்ட் ஆபீஸ் பேக் ஆபீஸ் என்கின்ற முறையிலே
RMSனுடைய இணைப்பு என்பது பட்டுவாடா பிரிவிலே வருகின்ற பொழுது 2 கேடரும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதும் நிச்சயமாக தவிர்ப்பதற்கு இல்லை என்பதை நினைவில் கொண்டு இதை நம் நெஞ்சில் நிறுத்தி நம்முடைய பணியினை தொடர்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.